This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நண்பர்களே, நம்ம ஊரு சுத்ரோம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது தமிழ்நாட்டின் உயரமான குன்றுகளில் ஒன்று ஓதிமலை. நண்பர்களே, உங்களுக்கு இங்கு உள்ள முருகனின் சிறப்பு தெரியுமா? இந்த ஓதிமலையில இருக்கிற முருகப்பெருமான் வெறும் சாதாரண முருகன் இல்லைங்க. இவர் 5 முகங்கள் கொண்ட அற்புத கோலத்துல காட்சி தராரு. அது மட்டுமில்ல, பல 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த மலையோட அடிவாரத்துல சித்தர்கள் யாகம் செஞ்ச இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட வெண்மணல் இப்பவும் வெண்மையாவே இருக்கு. இது ஒரு அதிசயம் இல்லையா? இந்த சிறப்பான தலத்தோட கதைகளையும் முருகனோட 5 முகங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களையும் அந்த வெண்மணல் பிரசாதத்தோட பெருமையையும் மெதுவா விரிவாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க முழுமையா பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, நாம இப்போ ஓதிமலை ஆண்டவரோட வரலாற்றை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஓதிமலை தமிழகத்துல முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள குன்றுகள்லயே ரொம்ப உயரமானதும் தனிமலையாவும் இருக்கு. இது 70 டிகிரி கோணத்துல ரொம்ப செங்குத்தானதா சொல்லப்படுது. இந்த முருகனை தரிசிக்க மொத்தம் 1800 படிகள் ஏறணும். முற்காலத்துல செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த இந்த ஆலயம் 1932ஆம் வருஷம் கருங்கற்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. உள்ளே நுழைஞ்சதும் முதல்ல இடும்பன் சன்னதி, அப்புறம்தான் நம்மளுடைய மூலவரான முருகப்பெருமான். இங்க இருக்கிற முருகப்பெருமான் 5 திருமுகங்களோடு 8 திருக்கரங்களோடு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல அருள்பாலிக்கிறாரு. இந்த 5 முகங்கள் முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒன்றுதான் என்பதை உணர்த்துற விதமா இருக்கு. இதத்தான் ஐமுகச் சிவன் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இவரை குமார சிவம் என்றும் சிவக்குமாரன் என்றும் அழைக்கிறாங்க. இது உண்மையிலேயே வேறெங்கும் காண்பதற்கு அரிதான ஒரு வடிவம்தான். இந்த தலத்தோட சிறப்பம்சமே இங்குள்ள வெண்மணல் தான். சித்தர்களில் ஒருவரான போகர் முருகனை தரிசிக்க பழனிக்கு போகும்போது வழி தெரியாம இந்த ஓதிமலைக்கு தங்கியிருக்கிறார். அப்ப அவர் முருகனை வேண்டி இங்கேயே யாகம் நடத்தியிருக்கிறார். அந்த யாகம் நடந்த இடம்தான் இந்த விபூதிக்காடு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த இடத்துல இருக்கிற மண்ணு இப்பவும் வெண்மையாவே இருக்கு. இது காலப்போக்குல பூதிக்காடுன்னு அழைக்கப்படுது. விசேஷ காலங்கள்ல இந்த வெண்மணலைத்தான் இங்க பிரசாதமாவும் தராங்க. யாகம் செஞ்ச இடத்திலிருந்து கிடைக்கிற மண் பிரசாதம்னா அதுல எவ்ளோ சக்தி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மலைக்கு ஓதிமலை என்ற பெயர் வந்ததற்கான காரணமும் ரொம்ப முக்கியமானது. சுவாமி மலையில சிவனுக்கு ஓம்காரத்தோட பொருளை உபதேசித்தார் முருகப்பெருமான். அதே மாதிரி இந்த ஓதிமலை தலத்துல சிவபெருமானுக்கே வேதம் ஆகமங்களை உபதேசித்தாராம். இப்படி சிவனுக்கு வேதம் ஓதி உபதேசம் செஞ்ச மலைனாலதான் இந்த தலம் ஓதிமலைனும் இங்கே இருக்கிற சுவாமிக்கு ஓதிமலை முருகன்னும் பேர் வந்திருக்கு. இது மிக பழமையான பாடல் பெற்ற முருகன் ஸ்தலங்கள்ல ஒன்னு. இந்த கோவில் அமைப்பிலையும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. மலையடிவாரத்துல சுயம்பு விநாயகர் இருக்காரு. அவரை வணங்கிட்டு தான் முருகனை தரிசிக்கணுன்றது இங்க ஐதீகம். மலைக்கோயில்ல சுவாமி சோமாஸ்கந்த அமைப்புல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காரு. முருகனுக்கு வலதுபுறத்துல காசி விஸ்வநாதரும் இடதுபுறத்துல காசி விசாலாட்சியும் ஆகிய இருவரும் தனித்தனி சன்னதிகள்ல காட்சி தராங்க. இதுவும் ஒரு அரிதான அமைப்பு தான். முருகனிடம் பிரம்மாவை விடுவிக்கும்படி பரிந்துரைத்த சிவபெருமான் கைலாசநாதராக மலையடிவாரத்துல தனி கோயில்ல இருக்காரு. முக்கியமா முருகனை சந்திக்க சிவபெருமான் மட்டும் தனியா வந்ததால இங்கே அம்பிகை சன்னதி கிடையாது. இன்னொரு சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை என்னன்னா, இங்க வர்ற பக்தர்கள் தங்களுடைய இல்லறம், திருமணம், தொழில், விவசாயம், வெளிநாட்டு உத்தியோகம் இதெல்லாம் குறித்து முருகனிடம் உத்தரவு கேட்டுட்டு தான் செயல்படுறாங்களாம். எப்படி கேட்கறாங்க தெரியுமா? வெள்ளை அல்லது செவ்வரளி பூவை முருகனோட சிரசுல வைப்பாங்க. அந்த பூ வலது பக்கத்துல விழுந்தா முருகன் உத்தரவு கொடுத்துட்டதா அர்த்தம். இடது பக்கம் விழுந்தா இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணுமா.
இந்த உத்தரவு கேட்கும் பழக்கத்துக்காகவே விசேஷ தினங்கள்ல நிறைய பக்தர்கள் வர்றாங்க. நண்பர்களே, இந்த அதிசய தலத்துக்கு நீங்க செல்ல நினைச்சா திங்கள், வெள்ளி, சஷ்டி, கிருத்திகை, அமாவாசை ஆகிய நாட்கள்ல காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை சுவாமியை தரிசிக்கலாம். இது தவிர மார்கழி மாதம் மற்றும் முருகனுக்கான சிறப்பு நாட்களிலும் நடை திறந்திருக்கும். பிற நேரங்கள்ல செல்ல விரும்புவங்க முன்னதாக கோவிலை போனில் தொடர்பு கொண்டு செல்வது நல்லது. இந்த அருள்மிகு ஓதிமலை ஆண்டவர் திருக்கோவில் புஞ்சை புளியம்பட்டி வழி மேட்டுப்பாளையம் தாலுகா, கோயம்புத்தூர் மாவட்டம் என்ற முகவரியில் அமைந்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூரிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விரும்போரையிலிருந்து 6 கிலோமீட்டர் சென்றால் ஓதிமலையை அடையலாம். அல்லது புளியம்பட்டி சென்று அங்கிருந்தும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஓதிமலை முருகன் கோவிலுக்கு செல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.